நீங்கள் யூகேல இருந்தீங்கன்னா இந்த டேப்லெட்டோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த டேப்லெட்டை அவ்வளோ சீக்கிரம் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஆன்டிபயோட்டிக். இதை ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஏன்னா அது ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. அதாவது யூஸ்வலாக உங்களுக்கு கோல்டு வந்தால் ஒரு 5 நாள் இல்லை 7 நாளில் சரியாயிடும் இல்லையா? லைக் ஃபஸ்ட்டு 3 டேஸ் அக்ரவேட் ஆகும், நெக்ஸ்ட் 2 டேஸ் குறைய ஆரம்பிக்கும், அண்ட் ஃபைனல் 2 டேஸ் வந்து உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்படி தான் ஆகும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு 5 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, கோல்டு அக்ரவேட் தான் ஆச்சே தவிர சரியாகவே ஆகலை. எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியுமா வந்தது? லைக் ஃபஸ்ட்டு கோல்டில் ஆரம்பித்து பிளாக் நோஸு, த்ரோட் பெயின், எதுவுமே எச்சம் முழுங்க முடியாது, சாப்பாடு முழுங்கினாலும் தொண்டை வலிக்கும், அண்டு டீத்து பெயின், ஜா பெயின், அப்படியே போயிட்டு இன்னும் இயர் வந்து பிளாக் ஆயிரும், அண்டு ஒரு பக்கம் காது வலி, அண்ட் அது கண்ணு வலி வேறு வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் சேர்ந்து தலைவலி, அண்ட் அப்பப்போ ஃபீவர் வேறு. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது இதோடு சேர்த்து ஃபைனலாக ஒன்று வந்துச்சு பாருங்கள், அதுதான் வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல்லிங் சென்ஸ். ஆமாம், சடனாக 2 நாள் முன்னாடி ஸ்மெல்லிங் சென்ஸு போயிடுச்சு. டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஜிபிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி மேட்டர்லாம் சொன்னதும் அவங்க வந்து ஒரு புது வகையான வைரஸ் தான் இருக்குது, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அதை தான் நான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா இவ்வளோ வியாதி வச்சுக்கிட்டு இத்தனை நாள் எப்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு. 10 நாளைக்கு மேலே ஆகுது. அது காரணம் இதுதான், இந்த குட்டி பாட்டில் தான். மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புன்னா இதுதான். இது வந்து அந்த எல்லா வியாதிக்கான மருந்து இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துச்சு. எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துச்சு. இதை வந்து நோஸில் அடித்த உடனே இந்த காலா படத்தில் ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, இது ஏன் கோட்டை, இங்கேருந்து ஒரு புடி மண்ணை கூட அள்ளிட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் அப்படியே அந்த டிராஃபிக் ஜாமெல்லாம் கிளியர் ஆகும்ல வில்லம் போகிறதுக்கு, அந்த மாதிரி 60 செகண்ட்ஸில் உங்களோட நோஸில் இருக்கிற எல்லா பிளாக்கேஜும் கிளியர் ஆகும். உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். இது ஒரு நல்ல இன்வென்ஷன் தான். சயின்ஸ் வாழ்க. எப்போவுமே இது வந்து என்னோடய மெடிக்கல் கிட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் இத்தனை நாள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஸோ இது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஒரு 5 நாள் இல்லை 7 நாள் பாருங்கள், சரியாகிற மாதிரி இல்லைன்னா உடனே ஜிபிக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க. கோல்டை நம்மளே வீட்டிலே சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்துடாதீங்க. ஃபைனலாக இது வந்து கோவிடாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு 10 நாள் ஆச்சு, ஃபோனை பார்த்தாவே கண்ணு பயங்கரமாக வலிக்குது. ஸோ அதனால் நான் கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னே நான் வந்து அப்டேட்டாகவே இல்லை.